மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 6:47, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படியா இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்ல. அப்ப இயேசு கிறிஸ்துவனிடத்துல, அதாவது மனுஷகுமாரனிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு என்று சொல்லி அர்த்தம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்படி சொல்றார். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் மரிக்க மாட்டான் ஆண்டவர் சொல்லல, மரிப்பான் ஆனால் பிழைப்பான். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவன் உயிரோடு எழுந்து என்றென்றைக்கும் அவன் இருக்க போகிறான். ஏன் என்று சொன்னால் நித்திய ஜீவன் என்று சொன்னாலே நான் தான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றார் ஆண்டவர் சொல்றார். அப்ப இந்த மனுஷகுமாரனை இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் அவர்கள் பிழைப்பார்கள், பிழைக்க போகிறார்கள். ஏன் என்று சொன்னால் அவர்கள் அவரை விசுவாசிக்கிறார். அடுத்தது, பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லு. அடுத்தது, பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. யோவான் 5ஆம் அதிகாரம் 23-24வது வசனங்கள், வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டுகிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டுன்னு சொன்னாரு. இப்ப சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, அதாவது பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே இங்கேயும் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்றார். அடுத்தது, மூன்றாவது, வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்ப இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து பார்க்கப்பட வேண்டியவைகள், அது நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லியும் அது ஆண்டவர் சொல்றாரு, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அவைகளே. அப்ப முதலாவது பார்த்தோம், மனுஷகுமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அடுத்தது பார்த்தோம், பிதாவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு. மூன்றாவது பார்க்கிறோம், வேத வசனத்தை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னு சொன்னா அது வேத வசனம் நித்திய ஜீவனை கொடுக்குமா. ஆனால் அந்த வசனம் ஒரு காரியத்தையும் சொல்லுது, அந்த வேத வசனம் என்னத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்? யாரை குறித்து சாட்சி கொடுக்கும்? கவனிக்கிறீங்களா இல்லையா? என்னை குறித்து சாட்சி கொடுக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப வேத வசனம் நித்திய ஜீவனை கொடுக்கும். எப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து அது சாட்சி கொடுத்து இயேசு கிறிஸ்துவை நோக்கி நடத்தும், அல்லது இயேசு கிறிஸ்து யார் என்பதை காண்பித்து கொடுக்கும். இப்ப பார்த்த இந்த மூன்று காரியங்கள்ல 2 வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்துவினாலே நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி கொடுக்கிறதா இருக்குது. இப்ப வேத வாக்கியங்கள் யாரை அறிவிக்கிறது, காண்பிக்கிறது, யாரை சாட்சியாக வைக்கிறது என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவை சாட்சியாக வைக்கிறது. எப்படின்னா, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிச்சு அதை நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய் தேவனை அறிவது நித்திய ஜீவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பேசுகிறது. நீங்க வாசிப்பீர்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து சொல்லப்படல. நீ ஒன்றான மெய்தேவனை நீ விசுவாசிப்பதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படாம எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி நித்திய ஜீவனை குறித்த ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து அங்க சொல்றார். அப்ப இந்த வசனம் எதை குறிக்கிறது? ஒன்றான மெய்தேவனை அறிவது என்று சொன்னார். ஏன்னா தேவன் என்று சொன்னால் அது ஒருவரை மட்டுமே குறிக்கிற வார்த்தை, அதாவது நம்மளை சிருஷ்டித்த பிதாவை மட்டுமே குறிக்கிற வார்த்தையாய் காணப்படுது. அந்த ஒன்றான மெய்தேவனை
அறிவதுனா என்னன்னு தான் இவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஏனென்று சொன்னால் அறிகிறது நித்திய ஜீவன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், விசுவாசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். ஆனா இவர் கொடுக்கிற அடுத்த டெஃபினிஷனை நீ அறிய வேண்டும், அறிந்தால் அது நித்திய ஜீவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப அதை குறித்து இந்த நாளில் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்ப இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை அறிவு. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தோம், பிதாவை அறிவது, குமாரனை அறிவது, வசனத்தை அறிவது. வசனத்தை அறிவது என்று சொன்னால் அது இயேசுவிடம் நடத்தும் என்று சொல்லி அர்த்தம். இன்னொன்று நம்ம வாசிக்கிறோம், ஒன்றான மெய்தேவனை இயேசுவையும் அறிவது நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஒன்றான மெய்தேவனை எப்படிதான் இயேசுவை நம்ம அறிந்து கொள்ள முடியும்? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நம்ம போல மனுஷனாய் அவர் காணப்பட்டார், அவர் தான் நமக்கான பலியாய் இருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆனால் இந்த ஒன்றான மெய்தேவனை எப்படிதான் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்றதான ஒரு கேள்வி நமக்கு முன்பாக வைக்கப்படுது. ஏனென்று சொன்னால் அது நித்திய ஜீவன் சம்பந்தப்பட்ட ஒன்றாக இருக்குது. அப்ப இதனால உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிவது பிதாவை அறிவதாகும். அல்லேலூயா. நீங்க இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியுதா என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டே நீங்க வாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு கிறிஸ்துவை அறிவது பிதாவை அறிவது என்று சொல்லி அர்த்தம். அப்பொழுது அவர்கள் உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்ப நாமும் இந்த கேள்வியை அவரிடத்தில் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம் என்று சொன்னால், உம்முடைய பிதான்னா யாரு? நீர் ஜெபம் பண்ணுகிறீர், அவரை பார்த்து என்னுடைய பிதா என்று சொல்லுகிறீர். பிதாவை விசுவாசிகள் நித்திய ஜீவன் உண்டாகும் என்று சொல்லுகிறீர். ஒருவேளை இந்த மாதிரி கேள்வி அவர்களைப் போல நாமும் உம்முடைய பிதா எங்கே அப்படின்னு கேட்டா, இயேசு சொல்றதான அந்த வார்த்தை பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். என்ன அர்த்தம்? அப்ப இயேசுவை ஒருவன் அறிகிறான் என்று சொல்லலாம். அவன் யாரை அறிந்திருக்கிறான்? அவன் பிதாவை அறிந்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னா, அவர் நமக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக காணப்படும் பொழுது அவர்கள் அவரை கேட்கிறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும், பிதாவை அறிய வேண்டும், யார் உம்முடைய பிதா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, அவர்களுக்கு முன்னாடி நின்று கொண்டே சொல்றாரு, என்னையே உங்களுக்கு தெரியல. அப்ப இயேசுவை ஒருவன் அறிகிறான் என்று சொன்னால் அவன் யாரை அறிகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் தேவனை அறிகிறான், அவன் பிதாவை அறிகிறான் என்று சொல்லி அர்த்தம். அப்ப பிதாவை எப்படி அறிய முடியும், அல்லது ஒன்றான மெய்தேவனை எப்படி அறிய முடியும் அப்படின்னு சொன்னா, அனுப்பப்பட்டவராகிய இயேசுவை அறிவது, அவரை அறிவது என்று சொல்லி அர்த்தம். உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். அவரே இறங்கி வந்தாதான் அவரை அறிந்தால் நம்ம என்ன பண்றோம்? பிதாவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை காண்பது பிதாவை காண்பது என்று சொல்லி அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை காண்பது பிதாவை காண்பது என்று அர்த்தம். யோவான் 12ஆம் அதிகாரம் 45வது வசனம். யோவான் 12:45. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான் என்று சொல்றார். எப்படி இருக்க முடியும்? இந்த வசனத்தினுடைய பொருள் தான் என்ன, என்ன ஆண்டவர் மீன் பண்றாரு? இப்ப நான் ஒருவரிடத்துல அனுப்புறேன் அப்படின்னு சொன்னா, இவர் அனுப்பினார், இவர் அனுப்பினபடினாலே, அல்லது இவருடைய சார்பாக நான் வருகிறேன், இவருடைய நாமத்திலே வருகிறேன் என்று கூட சொல்லலாம். ஆனால் நான் அனுப்புகிற மனுஷனை பார்த்தவன் அப்படியே என்னை பார்த்தான் என்று சொல்லி அர்த்தம் கிடையாது. அப்படிதானே? இப்ப நம்முடைய பிள்ளைகளே ஒரு இடத்துக்கு அனுப்புனா கூட அந்த பிள்ளைங்க போய் என்ன சொல்லும்? நான் அவருடைய பிள்ளை, சன் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படி சொல்லும். ஆனா அந்த பிள்ளையை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற தகப்பனை பார்த்துட்டாங்க என்று சொல்லி யாருமே சொல்றது இல்லை. அப்படிதானே? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்னதான் சொல்ல வருகிறார்? என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அனுப்பினவர் இறங்கி வந்திருந்தா மாத்திரமே இந்த வார்த்தையை என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். அப்ப இயேசுவை காண்கிறவன் யாரை தான் காண்கிறான் என்று சொன்னால், பிதாவை அவன் காண்கிறான் என்று சொல்லி அர்த்தம். யோவான் 14ஆம் அதிகாரம் 7லிருந்து 11 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். என்னை அறிந்தீர்களானால், சொல்றார், என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அப்ப பிதாவை அறிய வேண்டும் என்று சொன்னால் யாரை அறிய வேண்டும்? கிறிஸ்து யார் என்று அறிந்தால் நீங்க யாரை அறிந்து கொள்றீங்க? நீங்க பிதாவை அறிந்து கொள்கிறீங்க. அறிய முடியாத, காண முடியாத, பார்க்க முடியாத தேவனை நீங்கள் காண்கிறீர்கள், அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அர்த்தம். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஏன் இப்படிப்பட்டதான வார்த்தையை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் சொல்லல. என்னன்னா, நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் பார்த்துட்டீங்க இப்ப அப்படின்னு சொல்றாரு. யார? பிதாவை நீங்க இப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்?
மிகப்பெரிய ரகசியத்தை அவர் என்ன பண்ணாரு, இப்ப வெளிப்படுத்திட்டார். அவர் இடத்துல என்ன வெளிப்படுத்திட்டாரு? பிதா உங்கள் முன்னாடி என்ன பண்றாரு? குமாரனாக மனுஷனாக மாம்சத்துல நிற்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றார், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் அப்படி சொல்றான். புரிந்து கொள்ள கடினமான ஒரு வார்த்தை தான். அதனால தான் பாத்தீங்கன்னா பிலிப்பு கேட்கிறான். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா அப்படி கேட்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவை அறியவில்லையான்னு அவர் கேட்கல. ஏன்னா கேள்வியை யாரை குறித்து அப்படின்னு சொன்னா இயேசுவினுடைய பிதாவை குறித்து. பிதாவை குறித்து தான் கேள்வியே இங்க காணப்படுது. கேட்கும் பொழுது காண்பியும் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவ்வளவு நாட்கள் நான் உங்களோடு கூட இருந்தோம், நீ என்னை அறியலையா. எப்படி பேசுற அப்படின்னு சொன்னா, அவர் பிதாவாக தேவனாக அந்த இடத்துல பேசுற. என்ன நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ பிதாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரை தான் பார்க்க வேண்டும்? காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஏன் பிதாவை பார்க்கணும்னா ஏன் இயேசுவை தான் பார்க்கணும்? பிதாவினுடைய ரூபம் கர்த்தர் ஆகிய இயேசு தான் பிதாவினுடைய ரூபமாய் காணப்படுறார். அநேகர் சொல்றதை போல தேவனுக்கு ரூபம் இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லையே. ஆரம்பத்தில் என்னதான் சொல்றார் ஆண்டவர்? நமது சாயலாக நமது ரூபமாக அப்படின்னு சொல்றாரு. நமது ரூபமாக மனுஷனை உண்டாக்குமாக. அப்ப தேவனுக்கு ஒரு ரூபம் உண்டு. அந்த ரூபத்துல தான் நம்மளை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அந்த ரூபத்துல தான் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாரு? வேறொரு ரூபத்துல அவரால் இறங்கி வர, அவருடைய ரூபமே அதுதான். அந்த ரூபத்துல தான் நம்மளை உண்டாக்கினார்னு சொன்னா அந்த ரூபத்துல தான் அவர் இறங்கி வருவார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப இயேசு கிறிஸ்து ரூபம் சரீரம் என்று சொல்வது தேவனுடைய ரூபம், தேவனுடைய சரீரமாக. தேவனுடைய ரூபத்தையும் தேவனையும் தனியா பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரிக்க முடியாது. அப்படித்தானே? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பைபிள் ஸ்டடியில் அதில் ஒரு பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னதான காரியம் நீங்களும் சிந்தித்து பாருங்க. இந்த நாளில் பிதா என்பவர் வேறொருவர் அப்படின்னு சொன்னா, நீ எவ்வளவு பெரிய பக்திமானா இருந்தாலும் நீ இந்த நாளில் அவரிடத்துல கேட்டுப்பார். பிதா இயேசு வேற, பிதா வேறொருவராய் இருந்தால், பிதாவே உம்மை எனக்கு காண்பியும் என்று சொல்லி நீ ஃபாஸ்டிங் எல்லாம் போட்டு நீ ஜெபித்துப்பார். நீ உண்மையாலுமே நீ அறியாதவனா இருந்து நீ கேட்டனா அவர் உன்னிடத்துல எப்படியா இந்த நாளில் இறங்கி வந்து அவர் பேசுவார் என்று சொல்லி நீ யோசித்து பார்ப்பா என்று சொன்னார். பிதாவே உம்மை எனக்கு காண்பியும், என் முன்னாடி இறங்கி வந்து நீ பேசும், நான் உம்மை பிரத்யட்சமாய் பார்க்க வேண்டும், நான் உம்மை பார்க்க வேண்டும், எனக்கு நீ தரிசனமாகும், சொப்பனத்தில் எனக்கு தரிசனமாகும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர் இறங்கினார் என்றால் எப்படி இறங்குவார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அவர் இயேசுவாக தான் இறங்க முடியும். ஏனென்று சொன்னால் அவருடைய ரூபம் இயேசுதான். அப்ப குமாரன் என்று சொல்லுவது தேவனுடைய ரூபமாய் அது காணப்படுது. அப்ப நீங்க உண்மையிலே அறியாம நீங்க கேட்டீங்கன்னா அவர் முன்பாக எப்படிதான் வந்து இறங்கி நின்று பேசுவார்? இயேசுவாய் தான் இறங்கி நின்று பேசுவார். அப்ப இதை விசுவாசியாதவன், தேவன் ஒருவர் என்பதை விசுவாசியாதவன் என்ன சொல்லுவான் நீங்க நினைக்கிறீங்க? அவனுடைய மண்டைக்குள்ளதான் ஆல்ரெடி இந்த இயேசுவே வேற ஒருவர் என்று சொல்லி ஏற்றி வைத்திருக்கிறபடினால அவன் சொல்லுவான், உம்மை நான் அறிவேன், நீர் வந்து இயேசு கிறிஸ்து, நீர் போய் பிதாவை. அப்ப பிலிப்பியரிடத்துல பேசின அதே காரியத்தை 2000 வருஷம் கழிச்சும் அவர் திரும்ப உன்னிடத்துல பேச வேண்டியிருக்க. உனக்கு தெரியல நான் யாருன்னு தெரியல, நான் யாருன்னு தெரியல, நான் உனக்கு பிதா யாருன்னு தெரிய போறதும் கிடையாது, தேவன் யாருன்னு தெரிய போறதும் கிடையாது, உனக்கு ரட்சிப்பு உண்டாகவும் முடியாது. அதனால யோசித்து பாருங்க. அநேகர் சொல்லுகிற காரியம், பிதா பூமிக்கு வர முடியாது, பிதாவால வர முடியாது. அவர் நான் வர முடியும் சொல்லும்போது நீ என்ன சொல்றது? மண்ணில் உருவாக்கப்பட்டதான ஒரு சாதாரண மனுஷன் பிதா பூமிக்கு வர முடியாது. சரி, அவர் வர முடியாமையா வந்து பூமியை உண்டாக்கினார். அவர் வர முடியாமையா வந்து ஆதாமை மண்ணிலிருந்து எடுத்து அவர் சிருஷ்டித்தார். அவர் பூமிக்கு வராதபடிக்கு நம்மளை சிருஷ்டித்தார் சொல்லி கொண்டிருக்கிறது எவ்வளவு மோசமான ஒரு உபதேசம் பாருங்க. அப்ப பிதாவானவர் நமக்காக பூமிக்கு வர முடியாது என்று சொன்னால் உனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று சொல்லி அர்த்தம். ரட்சிப்பு வேணாம்னு சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நானே ரட்சகர், என்னை இல்லாம ரட்சகர் கிடையாது, என்னை இல்லாம கர்த்தர் கிடையாது, என்னை இல்லாம வேறொரு தேவன் என்று ஒருவர் கிடையாது அப்படி என்று அவர் சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மை அவர் ரட்சிக்க வேண்டும். பிதா வர முடியாதுன்னா உனக்கு ரட்சிப்பு உண்டாக முடியாது என்று சொல்லி நீ அறிக்கை பண்ணுகிறாய் என்று சொல்லி அர்த்தம்.